எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கார்த்திக். நான் இந்த கணிப்பொறி துறையில் கடந்த 15 ஆண்டுகளாக பேராசிரியராக பணியாற்றிட்டு வரேன். நீண்ட காலமாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி அதில் இந்த தமிழ் வழி கற்றல், குறிப்பாக கணிப்பொறி தொழில்நுட்பம் சார்ந்த தமிழ் வழி கற்றலில் வீடியோக்களை பதிவேற்றணுங்கிற நீண்டகால விருப்பம் இருந்தது. அதன் ஒரு முயற்சியாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை முதல்ல நான் எடுத்திருக்கிறேன். ஸோ குறிப்பாக எனக்கு பிடிச்சமான ஒரு மொழியில் ஜாவா லாங்குவேஜில் நான் முதல் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா, ஹவு டு கிரியேட் யுவர் ஓன் ஜாவா லைப்ரரி இன் நெட்பீன்ஸ். லைப்ரரி அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம C++ லாங்குவேஜில் ஹெட்டர் ஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் எதுக்குன்னா, ஒன்றும் இல்லை, அதுலேயும் சி ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு சி ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணி அங்கே நம்ம திரும்ப பயன்படுத்த முடியும். அங்கே சி ப்ரோக்ராமிங்கில் ஹெட்டர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே ஜாவாவில் அதை பேக்கேஜஸ் ஆர் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. பேக்கேஜஸ், ஜாவா பேக்கேஜஸ் எல்லாமே ஒன்றா இருக்கிறத லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாவா லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா பில்ட்இன் அண்ட் யூசர் டிஃபைன் ஒன்று இருக்குது. பில்ட்இன் லைப்ரரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் அந்த போல் லைப்ரரிஸை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் எஸ்கியூஎலோட நம்ம கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு எஸ்கியூஎல் லைப்ரரி இருக்குது. அதே மாதிரி நம்முடைய ஓன் லைப்ரரியை க்ரியேட் பண்ணி அதை நெட்பீன்ஸ்குள்ளே எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதாவது நெட்பீன்ஸ் ஐடிஇ, நம்ம யூஸ் பண்ண போகிற ஐடிஇ நெட்பீன்ஸ் ஐடிஇ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது முதல் வீடியோன்றதுனால விளக்கத்துலையோ அப்படி இல்லைன்னா வீடியோ போகிற வேகத்துலையோ ஏதாவது குறைகள் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆலோசனைகளை பதிவிடுங்க. அதே போல் இந்த வீடியோட முடிவில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் வேறு ஏதாவது இது சம்மந்தமான வீடியோக்கள் பதிவேற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுவான வீடியோவும் நான் ரெடி பண்ணி பதிவேற்றம் செய்கிறேன். வாங்க போகலாம். முதல் ஸ்டெப் நம்முடைய கிளாஸ் ஃபைல்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஐடிஇ நெட்பீன்ஸ் ஐடிஇ. ஐடிஇனா என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதாவது டிசைனிங், டெவலப்பிங், டெஸ்டிங் அண்ட் டிப்ளாயிங் எல்லாமே இருக்கிற ஒரே ஒரு டூல் அப்படின்னா அது ஐடிஇன்னு சொல்லுவாங்க. நெட்பீன்ஸ், எக்லிப்ஸ், விசுவல் ஸ்டுடியோ, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ மாதிரி. ஓகேங்களா, வாங்க முதல்ல இது பார்ப்போம். நான் பயன்படுத்த போகிற நெட்பீன்ஸ் பார்த்தீங்கன்னா 26 லேட்டஸ்ட் ஒன். நெட்பீன்ஸ் பாருங்கள், அப்பாச்சி நெட்பீன்ஸ் 26. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல நம்முடைய ஜாவா கிளாஸஸை ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிரியேட் அ கிளாஸ் லைப்ரரி ப்ராஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். நெட்பீன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைல் கிளிக் பண்ணுங்கள், நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த கேட்டகரி செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரியான ப்ராஜெக்ட் இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். அதில் ஜாவா வித் ஆண்ட் செலக்ட் பண்ணுங்கள். எங்கள் ப்ராஜெக்ட் செக்ஷனில் ஜாவா கிளாஸ் லைப்ரரி செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதில் கண்டிப்பாக மெயின் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பேர் வைக்க போகிறோம். தயவுசெய்து உங்களுடைய பேரெல்லாம் கொடுக்கக்கூடாது. இதுக்கு நம்ம அந்த ப்ரோக்ராம் என்ன வேலையை செய்ய போதோ அந்த நேம் சம்மந்தமாக தான் நான் கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், யூனிட் கன்வெர்ட்டர் இல்லை யூசின்னு கூட கொடுக்கலாம். ஸோ யூசி அதாவது யூனிட்ஸ் கன்வெர்ட்டர். ஓகே, இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஏரியாவில் இங்கே யூசின்னு இருக்குது பாருங்கள். இதில் இப்போ நம்ம பேக்கேஜஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஜாவா கிளாஸஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ்குள்ளே போட்டு வைக்கணும். அந்த பேக்கேஜை தான் நாம் வேறு ஏதாவது ஜாவா ப்ரோக்ராமில் நம்ம டெம்பரேச்சர் கன்வெர்ட்டரு இல்லை லென்த் கன்வெர்ட்டர் ஏதாவது பண்ண வேண்டி இருந்ததுன்னா அங்கே நம்ம இதை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சோர்ஸ் பேக்கேஜில் எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு பேக்கேஜ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நியூ ஜாவா பேக்கேஜஸ். ஸோ இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த பேக்கேஜஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கன்வெர்ட்டர் அப்படின்னு பேர் வைங்க. கன்வெர்ட்டர். ஓகேங்களா, சி கேப் லெட்டர் வச்சுக்கோங்க, கன்வெர்ட்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் 2 ஜாவா கிளாஸஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஜாவா கிளாஸ் டெம்பரேச்சர் கன்வெர்ட்டருக்கும், செகண்ட் ஜாவா கிளாஸ் லென்த் கன்வெர்ட்டருக்கும் யூஸ் பண்ண போகிறேன். லென்த் கன்வெர்ட்டரில் கிலோமீட்டர் டு மைல்ஸ், மைல்ஸ் டு கிலோமீட்டர்
இப்போ வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த கன்வெர்ட்டர் பேக்கேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ கொடுத்துட்டு ஜாவா கிளாஸ், ஜாவா மெயின் கிளாஸ் சூஸ் பண்ணக்கூடாது, ஜாவா கிளாஸ். இதுக்கு வந்து நான் அப்போ தான் டெம்பரேச்சர் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது டிசி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து எடுத்து பயன்படுத்துவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதே போல் மறுபடியும் கன்வெர்ட்டர் பேக்கேஜை செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ கொடுத்து ஜாவா கிளாஸ் கொடுங்க. இங்கே வந்து நான் வந்து லென்த் கன்வெர்ட்டர் எல்சி அப்படின்னு கொடுக்க போகிறேன், ஃபினிஷ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜாவா கிளாஸஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டெம்பரேச்சர் கன்வெர்ட்டர் டிசியில் ஒர்க் பண்ணலாம். ஸோ அன்வான்ட் தேவையில்லாத இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்களேன். இதெல்லாம் வந்து நெட்பீன்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுடுச்சு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையானதை மட்டும் அந்த கோடு செக்ஷனுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நமக்கு நான் வந்து ஒரு 2 மெத்தட்ஸை ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட்டும், செகண்ட் மெத்தட் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸும் கன்வெர்ட் பண்ணும். ஸோ பப்ளிக்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆக்சஸ் மாடிஃபையர் அந்த டபுள் டேட்டா டைப். ஸ்டாட்டிக் எதுக்கு கொடுக்குறோன்னா நம்ம ஆப்ஜெக்டே டிக்ளேர் பண்ணாமல் ஆக்சஸ் பண்ணலாம். மெயின் மெத்தட்லேருந்து நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணி தான் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ சிடிஎஃப் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் இதுதான் அந்த மெத்தடுடைய நேம். இதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குது. அந்த பேராமீட்டர் டபுள் டைப் பேராமீட்டர். ஸோ அதோடைய நேம் வந்து சி. டைப் வந்து டபுள், பேராமீட்டருடைய நேம் வந்து சி. இப்போது நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். ரிசல்ட்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். C into 9 divided by 5 plus 32. ஸோ இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்முலா தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ், பப்ளிக் ஸ்டாட்டிக் டபுள் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். ஸோ நான் மெத்தடுடைய ஃபார்மேட்டு, சின்டாக்ஸு, ரிட்டர்ன் டைப்பு, டேட்டா டைப்பு இதெல்லாம் நான் எந்த விளக்கமும் உங்களுக்கு நான் கொடுக்கல. ஆனால் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து கிளாஸ்னால் என்ன, மெத்தட்னா என்ன, மெத்தடுடைய சிக்னேச்சர் என்ன, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் அதை வந்து தெரிஞ்சுட்டு இங்கே வந்துடுங்க. ஸோ டபுள் எஃப். ஸோ ரிட்டன் ஃபாரன்ஹீட். இதை வந்து நம்ம ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஃபார்முலாவை செக் பண்ணிக்கிறேன். ஸோ செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் அண்டு ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். எஸ், கரெக்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து லென்த் கன்வெர்ட்டருக்கு நம்ம போகலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே போல் தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணி அந்த சோர்ஸ் கோட் ஏரியாவை இது போல் கிளியராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்க போது. ஒன்று கிலோமீட்டர் டு மைலு, செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மைல்ஸ் டு கிலோமீட்டர். ஸோ பப்ளிக் ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் டு மைல். அதே போல் பப்ளிக் ஸ்டாட்டிக் டபுள் டைப். ஸோ கேடிஎம் கிலோமீட்டர் டு மைல்ஸ். இதுக்கும் ஒரே பேராமீட்டர் தான். அதுக்கான அந்த பேராமீட்டர் எதுக்குன்னா நம்ம கிலோமீட்டர்ஸை வாங்கிக்கிறதுக்காக. இப்போது ரிட்டன் கிலோமீட்டர் இன்ட்டு 0.621 ஓகேங்களா? இப்போ அடுத்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மைல் டு கிலோமீட்டர். பப்ளிக் ஸ்டாட்டிக் டபுள் டைப். ஸோ மைல்ஸ் டு கிலோமீட்டர் M2K. இதுக்கும் ஒரே பேராமீட்டர் தான். இதுக்கான இன்புட் வந்து மைல், அதனால் எம்ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ரிட்டன் மைல் டிவைடட் பை 0.621.371. இப்போது ரெண்டையுமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து செய்ய வேண்டியது என்ன பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா பில்டு ஜார்.
இப்போ வந்து நம்ம ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணிட்டோம் நம்ம இதை. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இது க்ரியேட் பண்ணியாச்சு. அதில் கிளாஸஸையும் மெத்தட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது ஜார் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஜார் ஃபைல் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது வாங்க போகலாம். நெட்பீன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் இருக்குது இல்லைங்களா, யூசி, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்முடைய ப்ராஜெக்ட் நேம் வந்து யூசினா யூனிட் கன்வெர்ட்டர். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி க்ளீன் அண்டு பில்ட் அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்படியே சொல்கிறேன். ப்ராஜெக்ட் நேம், ப்ராஜெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட்டுங்கிறது இதான் பாருங்கள், இந்த காஃபி கப் போட்டிருக்கீங்களா, அதாவது ஜாவுடைய சிம்பிள் காஃபி கப். ப்ராஜெக்ட் நேம் நம்ம யூசின்னு கொடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி க்ளீன் அண்டு பில்டுன்னு கொடுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜார் ஃபைல் வந்து இங்கே வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். என்ன சார் ஜார் ஃபைல் இது? ஜார் ஃபைல்னா ஜாவா ஆர்கைவ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், ஜாவாவுடைய எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். நமக்கு சொல்ல போனோம்னா ஒரு ஜாவா சாஃப்ட்வேரே க்ரியேட் பண்ண மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு ஜாவா பேஸ்ட் சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ண மாதிரி தான். இப்போ வந்து இந்த ஜார் ஃபைலை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே இங்கே பாருங்கள், எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம இதை மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு திஸ் பிசிக்கு போயிட்டு நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸில் தான் மோஸ்ட்லி இருக்கும். டாக்குமெண்ட்ஸில் இங்கே பாருங்கள், நெட்பீன்ஸ் ப்ராஜெக்டில் நம்முடைய ப்ராஜெக்ட் நேம் என்ன, யூசி அப்படிங்கிற இடத்துல போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டபிள் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஜார் ஃபைல். ஓகேங்களா? இதை இந்த அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த ஃபோல்டரை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நெட்பீன்ஸில் போயிட்டு இப்போ நம்முடைய ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்முடைய லைப்ரரியை நெட்பீன்ஸில் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டூல்ஸ்க்கு போயிட்டு இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்டெப். இப்போ வந்து நம்ம பில்டு ஜார் ஃபைல், இதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். ஜார் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே இருக்க பாருங்கள் ஜார் ஃபைல், இதுதான் அது ஜார் ஃபைல். ஸோ அந்த ஜார் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய லைப்ரரியை நெட்பீன்ஸில் க்ரியேட் பண்ணணும். இப்போது என்ன பண்ணணும்னா டூல்ஸ் போயிட்டு இங்கே பாருங்கள், டூல்ஸ் போயிட்டு லைப்ரரிஸ். ஓகேங்களா? இதுதான் இந்த லைப்ரரி அண்ட் லைப்ரரி மேனேஜருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல எதையும் ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த கிளாஸ் லைப்ரரிஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், கிளாஸ் லைப்ரரி ஃபோல்டர், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வேணால் சொல்கிறேன் பாருங்கள். டூல்ஸ் போயிட்டு இங்கே பாருங்கள், லைப்ரரிஸ் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ லைப்ரரி அப்படின்னு கொடுங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு லைப்ரரியை க்ரியேட் பண்ண போகிறீங்க. இது வந்து எதுக்காகனா நம்முடைய இதுக்காக தான். நீங்கள் மை லைப்ரரின்னு கூட விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து என்னுடைய இந்த லைப்ரரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பேரை கூட கொடுக்குறேன். ஸோ பிகே லைப்ரரி, ஸோ பிகே லைப்ரரி அப்படின்னு நான் கொடுக்குறேன் என்னுடைய நேம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், அந்த லைப்ரரி இங்கே வந்துருச்சு பாருங்கள். அதே போல் இங்கேயும் அது இருக்கும். இங்கே பாருங்கள், பிகே லைப்ரரின்னு இருக்குது. லைப்ரரி க்ரியேட் பண்ணால் மட்டும் போதாது, இந்த லைப்ரரி நம்ம ஜார் ஃபைல்ஸை ஆட் பண்ணணும். ஸோ ஜார் ஃபைல் எங்கே இருக்குது ஞாபகம் இருக்குங்களா? நம்ம வந்து நெட்பீன்ஸில் வந்து ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி பில்டு பண்ணி ஜார் ஃபைல் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா? அங்கே நம்ம போகணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஆட் ஜார் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு போயிட்டு டாக்குமெண்ட் பார்த்தீங்களா, மை டாக்குமெண்ட்ஸ்க்கு போயிட்டு பார்த்தீங்களா, நெட்பீன்ஸ் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ஸில் நெட்பீன்ஸ் ப்ராஜெக்ட் போயிட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் பாருங்கள், இது பாருங்கள் யூசி ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் டிஐஎஸ்டி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நம்முடைய ஜார் ஃபைல் ஆட் கொடுத்துருங்க. இங்கே வந்துடுச்சிங்களா? ஸோ இப்போ ஓகே கொடுத்துருங்க. அந்த லொக்கேஷன்லேருந்து அந்த ஜார் ஃபைலை நீங்கள் மாற்றவே கூடாது. ஓகேங்களா? ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஃபோல்டரை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஓகே, நியூ ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து அதேமாதிரி ஜாவா வித் ஆண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த இடத்துல ஜாவா கிளாஸ் லைப்ரரி கிடையாது, ஜாவா அப்ளிகேஷன். ஸோ மை ஜாவா அப்ளிகேஷன் 10ன்னு இருக்குங்களா? ஓகே, பரவாயில்ல, விட்டுடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கிளாஸ் வந்து மை
ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. மை ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டெம்பரேச்சர் கன்வெர்ட்டன் பண்ண போகிறோம். ஸோ முன்ன சொன்ன மாதிரியே தேவையில்லாத இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா அப்ளிகேஷன் 10 டிஃபால்ட் பேக்கேஜில் மை ஃபைல் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இம்போர்ட். ஸோ நம்ம வந்து அந்த நம்ம வந்து அந்த பேக்கேஜ் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யூசி. ஓகே, ஸோ அந்த இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஏன் வரலை அப்படின்னா, நம்ம வந்து நம்முடைய ப்ராஜெக்டில் நம்முடைய அந்த ஜார் ஃபைல்ஸை நம்ம ஆட் பண்ணலை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ நம்முடைய ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து எதுக்கு பண்ணிடுவோம், அதில் லைப்ரரி நம்ம ஆட் பண்ணணும். அடுத்த ஜாவா ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் லைப்ரரி நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுதான் நம்முடைய ஜாவா அப்ளிகேஷன். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு லைப்ரரிஸ் போங்க. இங்கே போயிட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் லைப்ரரி அப்படின்னு வருது பாருங்கள். ஸோ இங்கே போயிட்டு உங்களுடைய லைப்ரரியை, நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற லைப்ரரியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பிகே லைப்ரரி ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நம்ம முயற்சி பண்ண போகிறோம். இப்போது இம்போர்ட் நம்முடைய அந்த ப்ராஜெக்டுடைய நேம் வந்து யூசி. ஸோ யூசி அப்படி இல்லைன்னா நம்முடைய வந்து கன்வெர்ட்டர்னு கொடுத்தோம் அந்த பேக்கேஜ் பேர். ஸோ கன்வெர்ட்டர். ஸோ கன்வெர்ட்டர் ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, வாங்க தொடரலாம். மன்னிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ப்ராஜெக்ட்குள்ளே அந்த லைப்ரரி நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை மறுபடியும் மூவ் பண்ணலாம். ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு லைப்ரரிஸ் போயிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், கிளாஸ் பேத்தில் போயிட்டு ஆட் லைப்ரரி அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், நான் என்னுடைய பேரில் பிகே லைப்ரரின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆட் கொடுங்க. ஓகே, இப்போ கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரிஸ்குள்ளே நம்முடைய லைப்ரரி வந்து ஆட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய ஜாவா ஃபைலில் இம்போர்ட். ஓகேங்களா, நம்முடைய அந்த பேக்கேஜ் நேம் என்ன, கன்வெர்ட்டர் டாட். இப்போ உங்களுக்கு வந்து லென்த் கன்வெர்ட்டர் வேணும்னா எல்சி மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை டெம்பரேச்சர் கன்வெர்ட்டர் வேணும்னா டிசின்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே வேணும்னா அந்த ஸ்டார் கொடுத்துருங்க, ஆஸ்ட்ரிக் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே உள்ளே வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து ஒரு டம்மி வேலையை கொடுக்கலாம். ஸோ டபுள் செல்சியஸ் நான் என்ன கொடுக்குறேன்னா 48 அப்படின்னு கொடுக்குறேன் செல்சியஸு. அதே மாதிரி ஃபாரன்ஹீட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே வந்து என்ன கொடுக்குறேன்னா ஃபாரன்ஹீட் வந்து ஃபைன் வந்து ஒரு 120 ஃபாரன்ஹீட் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம்னா இதை பிரிண்ட் பண்ணலாம். இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் நம்ம பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ நம்முடைய கன்வெர்ட்டர் டாட் இங்கே எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர் கன்வெர்ட்டர். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் கன்வெர்ட்டர் அதாவது நம்ம டிசின்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகே, டிசி டாட் இங்கே பார்த்தீங்கன்னா டிசின்னு கொடுத்தோன்னே நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் நேம் கொடுத்தோடனே. ஸோ டாட் இப்போ செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் அப்படி நம்ம வந்து இங்கே அசைன் பண்ணிட்டோம் பாருங்கள். அடுத்து இங்கே வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். ஓகேங்களா, எஸ். இப்போ அடுத்தது சிஸ்டம் டாட் ஓயூடி டாட் பிரிண்ட் எல்என் கொடுத்துட்டு டபுள் கோட்டேட்டில் ஒரு மெசேஜ் போட்டுக்கலாம் நம்ம. எஸ், இங்கே நம்ம என் விட்டுட்டோம் பாருங்கள், ஃபாரன்ஹீட் நினச்சேன் என்ன விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். ஓகேங்களா, இங்கே கொடுத்துட்டு ஸோ இந்த டிசி அப்படிங்கிற அந்த கிளாஸ் வந்து அந்த கன்வெர்ட்டர் பேக்கேஜ்க்குள்ளே இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் வந்து எல்சி லென்த் கன்வெர்ட்டர் டாட் கிலோ சாரி நம்ம லென்த் டிசி தானே டிசி. ஓகே, ஸோ டிசி டாட் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்துருச்சு. எஸ், இப்போ அடுத்து நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா, இங்கே இருக்குது. ஓகே, பிரிண்ட். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து லென்த் கன்வெர்ட்டர் நம்ம பண்ணலாம். ஸோ டபுள், ஸோ 12 டபுள் மைல்ஸ் ஈக்குவல் டு 12 மைல்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி டபுள், ஸோ கிலோமீட்டர் ஈக்குவல் டு 27 கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போனோம், மைல்ஸ் டு கிலோமீட்டர் கொடுக்கலாம். மைல்ஸ் டு கிலோமீட்டர், மைல்ஸ் டு கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா, ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்போது நம்முடைய பேக்கேஜ் நேம் வந்து கன்வெர்ட்டர், அதுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம டிசி அப்படிங்கிற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணோம். இப்போ வந்து எல்சி லென்த் கன்வெர்ட்டர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். அதில் இங்கே இருக்க பாருங்கள் மைல்ஸ் டு கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு இங்கே தேவை என்னது மைல்ஸ், மைல்ஸ் டு கிலோமீட்டர் இல்லைங்களா. இந்த வேரியபிளை கொண்டு வந்து இங்கே அசைன் பண்ணிட்டோம். அடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் தென் ஓகே. ஸோ இங்கே வந்து கிலோமீட்டர்ஸ் டு மைல்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ அதே மாதிரி லென்த் கன்வெர்ட்டர் கிளாஸ் டாட் கிலோமீட்டர் டு மைல்ஸ். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சிக்கிச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது நம்ம முடிச்சாச்சு. நம்முடைய பேக்கேஜ் இதுதான். நம்ம இப்போ பாருங்கள், இந்த பிகே லைப்ரரிக்குள்ளே தான் இந்த யூனிட் கன்வெர்ட்டர் அப்படின்ற ஒரு ஜார் ஃபைல் இருக்குது. அந்த ஜார் ஃபைலுக்குள்ளே கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதுக்குள்ளே டிசி அப்படின்ற ஒரு கிளாஸும் எல்சிங்கிற ஒரு கிளாஸும் இருக்குது. இப்போது இதை நம்ம ரன் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஸோ நமக்கு வந்து அதுக்கான அவுட்புட் வந்து இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். கிடச்சிருக்குங்களா, பார்க்க முடியுதா? எஸ். ஸோ நமக்கு இதுக்கான ஒரு இது வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ மைல்ஸ் டு கிலோமீட்டர்ஸ் எப்பவுமே வந்து உங்களுக்கு தெரியும், மைல்ஸ் வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு மைல்ஸ் அப்படிங்கிறது ஓகே. ஸோ மைல்ஸ் டு கிலோமீட்டர்ஸ் அண்டு கிலோமீட்டர்ஸ் டு மைல்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு பேக்கேஜை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதே போல் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய அனுபவத்தை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோக்கள் போடணுமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கான ஒரு வீடியோஸை தமிழில் போடலாம் முழுக்க முழுக்க. தேங்க்யூ.